பர்ச் ஸ்பைக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோங்க. பிளாஸ்டிக்லி எஸ்எஸ்லையும் பார்த்துருக்கோம். இது வந்து ரெசிடென்ஷியல்ல வீடுகளுக்கு பயன்படுத்துறதுக்காக பார்த்துருந்தோங்க. இதுவே வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு இல்லை ஹெவியா வேணும்னு கேட்டிருந்தவங்களுக்காக இந்த ப்ராடக்ட்டுங்க. ஜிஏல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்ச் ஸ்பைக் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இதோட ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, என்ன மாதிரி யூசேஜ்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ பர்ச் ஸ்பைக்கில் ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் வந்ததுங்க, அடுத்து எஸ்எஸ்ல வந்தது. ஸோ இது ரெண்டுத்துக்கு அடுத்த அப்டேஷனாக தான் ஜிஐ வந்துருக்குதுங்க. ஸோ நம்ம மாருதி வந்து எப்பவுமே ஒரு சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி அதில் அப்டேஷனுங்கிறது கொண்டு வந்துட்டே இருப்போங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது ரொம்ப சின்ன பொருளாக இருந்தாலும் சரி இதில் வந்து அடுத்த டாப் அப்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ் ஷீட்டை யூஸ் பண்ணி இந்த பர்ச் ஸ்பைக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச் ஸ்பைக் வந்து வீடுகளுக்கு எப்படிலாம் பயன்படுத்தல, ஏசி வெண்ட்டுக்கு மேலே வைக்கிறக்காகட்டும், ஒரு காம்பவுண்ட் மேலே ஆகட்டும், பால்கனியில் வைக்கிறதுல எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். அது உங்கள் வீட்டுக்கு தேவையான நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அப்டேஷன் சொல்லி என்ன மாதிரி அப்டேஷன் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டா ஜிஎஸ் ஷீட் யூஸ் பண்ணிருக்கோங்க. ஜிபி ஷீட்னு சொல்லுவாங்க. அந்த ஷீட்டை யூஸ் பண்ணி பண்ணிருக்கோங்க. கிட்டத்தட்ட 4 இன்ச் சைஸ்ல வந்து நம்ம பண்ணிருக்கோங்க. ஸோ இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து 1.5 mm 1.6 mm வருங்க. அது மட்டும் கிடையாம இது பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஷீட்ல யூஸ் பண்ணி பண்ணிருக்கோங்க. ஸோ நார்மலாக ஷீட்ல பண்றவங்க ஏதோ லோக்கல் பிராண்ட் போடாம நம்ம மாருதி வண்டி எதுவாக இருந்தாலும் குவாலிட்டியில் மட்டும் ப்ரிஃபரன்ஸ் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்லையும் ஜேஎஸ்டபிள்யூ 120 GSMல ஜிபி ஷீட்டை யூஸ் பண்ணீங்க நம்ம இந்த மாடலில் ட்ரை பண்ணி நம்ம கொடுத்துருக்கோங்க. ஸோ அதனால உங்களுக்கு ரஸ்ட் ஃபார்மேஷன் வராது, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வைஸ் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ரெசிடென்ஷியல் தாண்டி கமர்ஷியலாக வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்க்கெல்லாம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு காம்பவுண்டுக்கு மேலே வைக்கலாங்க, இல்லை அங்கேயுமே உங்களுக்கு பர்ச் பிரச்சனைக்குன்னா அங்கே வைக்கலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா பெரிய ஏரியாஸ்லாம் கொண்டு போய் வைக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு கவரேஜ் வந்து கம்மியாக கிடைக்கும். ஏன்னா இது வந்து நார்மல் இதில் வந்து 1 அடி 1.5 அடி தான் வருங்க. இது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அடி லென்த் கிடைக்கிறனால உங்களுக்கு கவரேஜ் ஜாஸ்தி கிடைக்கும். அண்ட் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் அப்படியே கிடைக்குங்க. நீங்கள் திருப்பி மாற்ற வேண்டிய அவசியங்கள் எதுவுமே வராதுங்க. ஏன் மெயினாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் சொல்கிறோம். இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவுட்டர் ஏரியாஸில் போய் வச்சிருப்பாங்க கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மயில் தொலைகள் அதிகமாக இருக்குங்க. பக்கத்தில் மயிலெல்லாம் வந்து மேலே உட்காருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கோ இல்லை எஸ்எஸ் போட்டிங்கன்னா அது வந்து தாங்காது. வெறும் புறாக்கு காக்காக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சின்ன வகையான பறவைகளுக்கு மட்டும்தான் வந்து அந்த சின்ன பர்ச் ஸ்பைக்குங்க செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மயில் அந்த மாதிரி பெரிய பறவைகளா வந்து உட்கார்ந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா அதுக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா இதா இருக்குங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மேலே வந்து கண்ணாடி சில்லுகளை வந்து போடுவாங்க. இது பொதுவாக ஆரம்ப காலத்துலேருந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. காம்பவுண்டுக்கு மேலே யாரும் ஏறி வந்துடக்கூடாது, அதாவது கான்ஸ்டன்ட் காயில் செலவு பண்ணி போட முடியாது, கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ள வேணா காம்பவுண்டுக்கு மேலே களவும் பூசி அதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி சில்லுகளை வந்து உடச்சு வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி 1.5 mm திக்னஸ்னா பயங்கர ஹெவியா இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்ணாடிக்கு பதிலாக நல்லா ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ண முடியுங்க. ஸோ இது பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1.6 mmல கொடுத்துருக்கோங்க. ஸோ இதிலே பாருங்க ஜேஎஸ்டபிள்யூ சீல் பிரிண்டோட வந்திருக்குது. 120 GSM போட்டு எல்லாமே உங்களுக்கு சீலோட கம்பல்சரி வந்துருங்க. ஸோ அதனால நீங்கள் குவாலிட்டி பற்றி பயப்பட வேண்டியதே இல்லைங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி கண்ணாடி சில்லுகளுக்குலாம் பதிலாக நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்தினீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ அடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நாங்கள் ஹோல்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரூ போட்டு இது பண்ணிக்கலாம், வாஷர் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா பக்கா டைட் ஆயிருங்க. ஸோ இல்லை நீங்கள் காம்பவுண்டுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணலாம், நீங்கள் களவும் போட்டு கூட வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது கூட தாராளமாக உங்களோட ஐடியாக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணிக்க முடியுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 1 இன்ச்சுக்கு இல்லை கம்மியாகவே தான் இந்த பக்கமாக இருக்குங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் ஹெவியாக இருக்கும். இது எதுவுமே வளையும் வளையாது, நல்ல பயங்கர ஸ்ட்ரென்த்தோட இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைன் ப்ரொடக்ஷன் மாதிரிங்க. பின்னாடி உங்களுக்கு இந்த 4 இன்ச் சைஸில் இதுவும் கொடுத்துருக்காங்க. கிராஸாக பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சில் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன பர்ச் வந்து உட்கார முடியாது, ஆளுங்க ஏதாவது கை வச்சு ஏற மாதிரி ட்ரை பண்ணாலும் இதில் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தெரியும் 2 லைன் ப்ரொடக்ஷன் அது கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும், நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா வச்சிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான சொல்யூஷன் எதுவாக வேணாலும் நம்ம மாருதி வண்டியிலிருந்து பண்ணி கொடுப்போங்க.